Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீமியர் ப்ரோவில் பேசிக்காக ஒரு மாஸ்கிங் ட்ரான்சிஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான கிளிப்பை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண கையோட இந்த கிளிப்பை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இதில் இந்த தூண்கள்லாம் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதில் ஒரு தூணை பேஸ் பண்ணி தான் எனக்கு மாஸ்கிங் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், இந்த ப்ரோக்ராம் மானிட்டரை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த தூணோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளிப் வந்து முடிஞ்சிடணும். தூணோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சீன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும். ஸோ அதனால் தூணோட லெஃப்ட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தூணில் இருக்கக்கூடிய தூணுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஏரியாவை நம்ம ஓட்ட போட போகிறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஓட்டையாயிருச்சு, இந்த ஏரியா வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கீழே எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். அப்போ அதுக்கு கீழே ஏதாவது தெரியணும்னா அப்போ கீழே இருக்கக்கூடிய லேயரில் ஏதாவது இருக்கணும். ஸோ அதனால் இந்த கிளிப்பை நம்ம வீடியோ 2 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிடலாம். மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணுக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஓட்டையாயிரும், அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிரும். பிளாங்க் ஆனதுக்கப்புறம் கீழே வேற ஒரு கிளிப்பு தெரியணும். ஸோ அதனால வீடியோ 1 ட்ராக்கில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளிப்பை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பிளாங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும். ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஓடி வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ளிப் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ ஹாரிசாண்டல் ஃப்ளிப் ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி கிளிப்பில் ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, கரெக்டாக வந்து தூணுக்கு லெஃப்ட் சைடு ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு மாஸ்க் ஆகி தான் இந்த சீன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும். ஸோ ரொம்ப சிம்பிள், வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் ஒப்பாசிட்டி குரூப்பில் வெரைட்டி ஆஃப் மாஸ்கிங் டூல்ஸ் உண்டு. ஸோ அதில் நமக்கு தேவையானது இந்த பேசியர் டூல் தான். ஸோ நல்லா கவனிங்க, நமக்கு இந்த தூணுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் மாஸ்க் பண்ணணும். ஸோ அதனால் அந்த லெஃப்ட் ஏரியா எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ஃப்ரேம் நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போகிறதுக்கு கீபோர்டில் இருக்கக்கூடிய ஏரோ கீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ப்ரோக்ராம் மானிட்டருக்கு மேலே ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். அப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் அண்ட் ஆஃப்டர் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்த ஃப்ரேமுக்கோ இல்லை முன்னாடி ஃப்ரேமுக்கோ ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் ஏரியா எங்கே ரிவீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 செகண்ட் 48th ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா ரிவீல் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பாசிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய பேசியர் டூலை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மாஸ்க் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறது மேஸ்கோட பேத்து தான். பட் நம்ம ட்ரா பண்ணுற இந்த மேஸ்கோட பேத் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ரெக்கார்ட் ஆகணும். ஸோ அதனால் மேஸ்கோட பேத்தை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மேஸ்க் பேத் அனிமேஷனை நாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ண கையோட ப்ரோக்ராம் மானிட்டரை ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு 100% நம்ம என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோக்ராம் மானிட்டரையும் நம்ம டபுள் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ண வேண்டிய ஏரியாவை கரெக்டாக நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நாம் இந்த வாட்டி ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த மாஸ்கிங் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் அப்போ மாஸ்க்கை நீங்கள் ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் டைட்டாக தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணி ஆகணும், ட்ரா பண்ணணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசியர் டூல் தெரியல, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாமலாம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேசியர் டூல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெளியில் வச்சிடலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பில்லர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன பெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா பிளரியாக தெரியுது. அதனால் இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை பாயிண்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஒரு பாயிண்ட் ஏதாவது ரொம்ப கர்வியாலாம் தேவைன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே போதும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்வியாக வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் நமக்கு இந்த அவுட்டரில் தேவை. அண்ட் பாயிண்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயம் இப்போ ஆப்போசிட்டாக நடக்குது. என்னென்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஓட்டையாக தான் தேவை, எம்டியாக தான் தேவை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ஏரியா மட்டும்தான் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க்கை நம்ம கொஞ்சம் இன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய கிளிப்பை நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை ஹைட் பண்ணோடனே பாருங்கள் அந்த இடத்துல ஓட்டையாயிரும்.
ஸோ அந்த ஹோலுக்கு கீழே தான், அந்த ஓட்டைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக தள்ளி பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 4-5 ஃப்ரேம் என்ன பண்ணலாம், தள்ளிக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்ல விஷுவல் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மேலெலாம் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேமாக பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். பட் மாஸ்கிங் பண்ணுறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேலையை கொஞ்சம் வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்கும். நீங்கள் அப்படியே பின்னாடி ஃப்ரேமுக்கெலாம் போனீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அந்த மாஸ்க் பாருங்கள். இப்போ நமக்கு அந்த பேத் வந்து ரெக்கார்ட் ஆகிறதுனால இது பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆகும், அனிமேட் ஆகும். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நல்லா கவனிங்க. 2 செகண்ட் 48th ஃப்ரேமில் தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த தூணோட அந்த குறிப்பிட்ட ஏரியா லெஃப்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தெரியுது. ஆனால் வந்து நமக்கு இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா 47th ஃப்ரேம்லேயே பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன பண்ணலாம், 47th ஃப்ரேமில் கொஞ்சம் நம்ம இதை வெளியே தள்ளி வச்சிடலாம். ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தெரியாதுன்னா அந்த லெஃப்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் அதை வெளியில் வச்சிடலாம். பிகாஸ் நமக்கு 48th தான் பார்த்திங்கன்னா உள்ளே வரணும். அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு ஐடியா பண்ணி நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்னொரு 3 ஃப்ரேம் தள்ளிக்கலாம். அண்ட் வேகமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃபைன். ஸோ மாஸ்கோட பேத்தை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்கோட பேத் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பேத் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அந்த எட்ஜ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாஸ்கோட ஃபெதரை கொஞ்சம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மாஸ்க்கை இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவசியம் இருக்காது. ஆக்சுவலாக இந்த மாஸ்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா மட்டும் ரிவீல் ஆகி தெரியுது இல்லையா. ஸோ அதனால் அந்த ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், பார்த்து அனிமேட் பண்ணி ஆகணும். ஸோ அது எந்த ஃப்ரேம்னா வந்து 2 செகண்ட் 47th ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா 48லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கம்ப்ளீட் ஏரியா ரிவீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 47 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்போட மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ கவனிச்சு பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த மாஸ்க்கை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால தான் அப்போ இன்னும் கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் இது பண்ணிடலாம். ஸோ ஜூம் பண்ணிடலாம். ஸோ மாஸ்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளர் ஏரியா பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் வெளியில் வச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி இதை இன்னும் கூட தள்ளி வச்சிடலாம். ஸோ ஃபெதர் ஏரியா உள்ளே வரதுனால தான் தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இருக்காது. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே க்ளீனாகவே உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.